அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி காரணமாக ஜூன் 19ஆம் தேதி முதல் இனி உங்கள் காட்டில் மழைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன, அது மட்டுமல்லாது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியாக ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெற உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான சிறப்பான மாறுதல்களை இந்த சனி வக்ர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கிறாருங்க சனி. அப்படிப்பட்டவர் தற்போது ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சுகாதிபதியும் பஞ்சமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது பஞ்சமஸ்தானத்தில் ஜூன் 19 முதல் வக்ரம் பெற்று நவம்பர் 4 வரை சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் காட்டில் மழைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் குரு மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றாலும் நல்ல பலனை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். 5, 9, 10 ஆகிய இடங்களில் நடுநிலையான பலனை பெற்று தருவாருங்க. அதில் ஒரு இடமான 5ஆம் இடத்தில் தான் வக்ரம் பெறுகிறார். எனவே பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. ஏனென்றால் 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி ஆகியவற்றை ஒப்பிடுகையில் அர்த்தாஷ்டக சனி குறைவான தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 4ஆம் இடத்தை நோக்கிதான் நகருகிறார். ஆனால் 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் தான் வக்ரம் பெறுகிறார். எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். நவ கிரகங்களிலே குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது செவ்வாய் மற்றும் சனிக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சிறப்பு பார்வை இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு 2, 7, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக பதிகிறதுங்க. 10ஆம் பார்வையாக 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே தொழில்ல நல்ல மாறுதல் கிடைக்கும். குடும்ப ரீதியாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையில நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் தொழில்துறையில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. கவலை அளித்து வந்த பல நிகழ்வுகள்ல மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை நீங்கி நல்ல உடல் நலமும் திருப்தியான குடும்ப சூழ்நிலையும் மிக வலுவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண ரீதியான குறிப்பாக பொருளாதார ரீதியான தடைகள் மிக பெரிய அளவில் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாகவும் மனமகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோக ரீதியாக சனி பகவானுடைய 10ஆம் பார்வை 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் பதிவதால் உத்தியோகத்துல நல்ல மாறுதல் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய கல்வி தகுதி மற்றும் நீங்கள் எதிர்பார்த்த மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தொழில் ரீதியாக பெரிய பிரச்சனை வந்தாலும் சில நேரங்கள்ல அவசரம் காட்ட வேண்டாம். மிக முக்கிய முடிவு எடுக்கும் போது சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நல்ல பலனை பெற்று தரக்கூடிய ஒன்றாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. இது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிறப்பான முன்னேற்றம் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் சனி தனது சப்தம பார்வையை லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் பார்க்கிறாருங்க. அக்ரம் பெற்ற சனி பகவானுடைய லாபஸ்தான பார்வை என்பது நிச்சயமாக தொழில்துறையில், வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எதை செய்தாலும் சிறப்பான முறையில் திருப்திகரமாக சாதித்து காட்டுவதற்கான யோகம் தொழில்துறையில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் சனி. இது மட்டுமல்லாது நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை சிறப்பான முறையில் கையாளும் போது பெரிய அளவில்
அளவிற்கான சங்கடங்கள் விலக்கப்பட்டு நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறை ரீதியாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் சாதகமாக பஞ்சமஸ்தானத்தில் தான் வக்ரம் பெறுகிறார். எனவே இந்த தருணத்துல புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் கூட இந்த தருணத்தில் நல்ல பல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு. சில நேரங்களில் சங்கடங்களை விளைவிக்கக்கூடிய வகையிலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய வகையிலும் சில நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதுபோன்ற தருணங்கள்ல சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. அப்படி கடைபிடித்தால் பல்வேறு வகையான சங்கடங்களை மிகப்பெரிய அளவில் விலக்கி நன்மை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இனி உங்கள் காட்டில் மழைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு கலைத்துறையில் நிச்சயம் உண்டு என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் பதிவதுதான் துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் புதிய உத்வேகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. எதிர்கால நலனுக்காக தற்போது இருக்கக்கூடிய பல அதிரடியான முடிவுகள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான சிறப்பான முன்னேற்றம் உண்டு. பெரிய அளவிற்கு கல்வியில் எந்த விதமான தடையும் இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் அற்புதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பழைய கடன்கள் அவ்வப்போது தொல்லை கொடுத்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் மிக வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் மற்றும் குருவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு அஷ்டமத்தில் முழுமையாக அமர்ந்திருக்கிறார் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே. ஆனால் அதே வேளையில் சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தின் இறுதியில் குருவும் வக்ரகதியில் திரும்புகிறார். எனவே நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரனும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பெண்மணிகளுக்கு எதிர்கால நலனுக்காக தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் இல்லத்திலும் சரி, தொழில், உத்தியோகம், குடும்பத்தில் என அனைத்திலுமே நல்ல மாறுதலை பெற்றுத்தரும். மற்றவர்களை விட துலாம் ராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் இனி உங்கள் காட்டில் மழைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நல்ல பல நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். வக்ர சனியால் இனி உங்கள் காட்டில் மழைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகமும் வாய்ப்புகளும் மிக வலுவாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.